காய்ஸ் இந்த கெட்டப்பில் நான் அசல் வடக்க மாதிரி இருக்கேன். அது எனக்கே தெரிஞ்சிருச்சு. ரீசெண்டாக நம்ம ஒரு கேட்ரிங் போயிருந்தோம். அதில் பீடா சப்ளை பண்ணதுக்குள்ள நம்ம தான் 891 பீடாங்க கிட்ட. அதை ஒத்தால மடித்து எல்லாத்துக்கும் கொடுத்து சிங்கிளால் நானே வேலையை பார்த்தேங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த அனுபவம் சூப்பராக இருந்துச்சு. அவர் ஓனர் கேட்டாப்புல, நீங்கள் யாராவது பீடா போட தெரியுமான்னு கேட்டார். நமக்கு தெரியாது சார் அப்படின்னு. சரி சொல்லி தந்து கற்றுக்கிட்டியாப்பான்னு கேட்டார். யாருமே வரல guys. நான் முன்னாடி போனேன். சரின்னு கற்றுக் கொடுத்தாரு. நானும் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பெரிய கல்யாணம் 891 பீடா மொத்தம். அவ்வளோத்தையும் ஒத்தாளா போட்டு மடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து அன்றைக்கி ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இது ஒரு கைத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு கைஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோம்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய வீடியோவில் கேட்ரிங்லாம் போகிறாங்களப்பா, நல்லா சம்பாதிக்கிறாங்களா, சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க. இதில் சாப்பாடுலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. சில டைம் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கடை போட்டிருந்தாங்க. அந்த 90s கிட்ஸ் மிட்டாய் கடையா, அந்த கடை தான். அது சரியான கூட்டங்க. அதுக்கு 12 மணி போல் திறந்தாங்க. அதை அடித்து பிடிச்சி வாங்குறாங்க. யாருமே வந்து ஒரு டீசென்சி எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் பெரிய கல்யாணத்தில் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்க அப்படின்னு. அவங்க பாட்டிலோடு தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு மொத்தமாக. அப்படிலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்து மேலே. அது அவங்களுக்காண்டியே ஸ்பெஷலாக பவுன்சர்ஸ்லாம் எடுத்து வந்துட்டாங்க பெட்டி கடைக்கு மட்டுமே. அப்புறம் என்ன, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், எடிட் பண்ணுறேன், லைக்ஸ் ரொம்ப கம்மியாக வருது. இப்படிலாம் போனிட்டுனா எனக்கு மோட்டிவேஷன் போயிடும். அடுத்து நான் பாட்டு போடாமல் வீடியோ போடாமல் விட்டுருவேன். அடுத்து உங்களுக்கு தான் கஷ்டம், எனக்கு கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம். அடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசனே நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது. நிறைய பேர் வந்து மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்காங்க. ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது தோற்றுறோமோ ஜெயிக்கிறோமோ அந்த முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காண்டி மெயினாக தான் அந்த வீடியோஸ்லாம் போடுறது. எனக்கு தெரியும் நல்லாவே. இது டைம் பாஸுக்கெலாம் நான் போடல. டைம் பாஸுக்கு பண்ணால் எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனால் டைம் பாஸ்க்குலாம் நான் போடல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ரெட் கலர் ஆட்டின கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். கேட்ரிங்க்கு வர்றவங்கலேருந்து, அன்றைக்கி சாப்பிட வர்றவங்கலேருந்து சிலவங்க வந்து அவங்க சாப்பிட தான் வராங்க. அது வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மதியான சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மதியான சாப்பாடு நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடாது அதில் எடுத்து எதுவுமே. அவங்களாவது டைம் சொல்லுவாங்க, அதுக்கு தான் உட்காந்து சாப்பிடணும், கடைசிலாம் சாப்பிட்ணும், இப்படிலாம் வச்சுருக்காங்க ரூல்ஸு. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு கேட்ரிங் ஆரம்பிக்கணுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வேலை பார்க்கறவங்க முதல்ல சாப்பாடு கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு தான் வர்றவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும் கைஸ். அப்புறம் என்ன, நாங்கள் சாப்பிட்றதுக்கே ஒரு 3, 3:30 மணி ஆயிடுச்சு. அதையுமே ரொம்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த டைம்லே. அதுக்கப்புறம் தான் நாங்களே சாப்பிட போனோம். மட்டன் பிரியாணி நினைக்கிறேன். மட்டன் பிரியாணி லாஸ்ட்டாக அவங்க ஸ்பெஷல் ஏதோ மூங்கில் டீயா ராஜாராணி டீயா ஏதோ சொன்னாங்க. அந்த டீயை வாங்கி எல்லாத்தையும் குடிச்சிருச்சு. ஆனால் அந்த நிறைய பேர் அந்த டீலாம் குடிக்கவே மாட்டேங்காங்க. ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் அதான் பிடிக்குது. ஈவன் மீ, எனக்கும் அதே மாதிரி தான். இது போல் கேட்ரிங் சம்மந்தமான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் எப்போவுமே தொடர்புலே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் கைஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு ஈஸியாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும். பாய் கைஸ்.